பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பால் நம்மளுடைய சித்தர்களும், ஜென் குருமார்களும், சுஃபிகளும், புத்திஸ்டுகளும், வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய தன்னை உணர்ந்த மகான்களும் இதை சொல்லியிருக்கிறாங்க. கருணையோடு பாருங்கள் அப்படின்னு. 2 பேர்கிட்ட நம்ம கருணையா இருக்க நம்ம பழகல. யார் அப்படின்னா, முதல்ல யார்கிட்டலாம் கருணையா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, அன்பா கருணையா இருக்க முடியும்னா அந்த குழந்தைகிட்ட பார்க்கும் போதே நமக்கு ஒரு கருணையும் அன்பும் இருக்கும். அந்த குழந்தைய பார்க்கும்போது 2 விதத்துல நமக்கு ஒரு தன்மை வரும். குழந்தைகளும் நாமளும் இருக்கும் பொழுது ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி நமக்கும் ஒரு சேஃப் இருக்கும். ஐ ஆம் சேஃப் அப்படின்னு. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு வெல்னஸ் பீயிங், அதாவது ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல தன்மை, நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு தன்மை. அதுக்கப்புறம் ஒரு விடுதலை உணர்வு குழந்தைய பார்க்கும்போது. இதே விஷயம்தான் நம்ம பெட் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய நாம வளர்க்கக்கூடிய மிருகங்கள்கிட்டையும் நமக்கு இருக்கும். அது மீது மிகுந்த கருணையோடு இருக்கும் குழந்தையும் மிருகங்கள். இந்த விஷயம்